ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா பிளேன் சால்னா. பரோட்டாவும் பிளேன் சால்னானா எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான ஒரு சாப்பாடு. கண்டிப்பாக அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் நடுவில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே உப்பும் சீனியும் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கும் சீனி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இடையில கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்று சேர பிசைஞ்சு இதை கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஊறிட்டுருக்கவே சரி, நம்ம பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், அப்புறம் சோம்பு இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 வெங்காயம், பெரிய வெங்காயமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா இருக்கு இல்லையா, பச்சை மிளகாவை நான் 3 பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறேன். இதை பச்சை மிளகாவை நம்ம கீரி சேர்த்துக்கலாம். கீரி விட்டு நம்ம சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் இது கூட முழு மிளகு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 10 எண்ணம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கவே சரி, தேங்காவும் முந்திரி பருப்பு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அது கூட எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எள்ளு இல்லைன்னா கசகசா, அதுக்கு பதிலாக வேர்க்கடலை, அதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை, இதில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படியே அது கூட கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அது கூட கறி மசாலா தூள் இருக்குல்ல, அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கும், கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். என்னோட இந்த கறி மசாலா, அந்த கொத்தமல்லி தூள் எல்லாம் மஞ்சளும் மிளகும் சேர்ந்துருக்கனால நான் அது ஆட் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு கறி மசாலா தூள் அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதிலேருந்து பாதி கிரேவியை நம்ம முக்கால்வாசியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை அரைக்க போகிறோம்ல தேங்காய், அது கூட ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இதில் கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கரம் மசாலாவும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், மிளகாய் தூள் கொஞ்சமாகவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இப்போ ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட திக்னஸ் பொறுத்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொதி வர வர ஓரளவுக்கு நல்லா திக்னஸ் வரும். இது நல்லா கொதித்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே இருந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது தான் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அது கொதிச்சிட்ருக்கவே சரி, நம்ம பரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இதை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஈவனாக நம்ம பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வைக்கிறேன். வச்சுட்டு இது ஆயில் ஏன் அப்ளை பண்ணுறேன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இப்படி வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது நான் காட்டுறேன். பார்த்து அதை மாதிரி நீங்கள் வளர்த்துக்கோங்க. நம்ம
வளர்க்குற இதில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி கீழே நம்மளோட கிச்சனோட இதில் வந்து கற்று எடுத்தால் தான் நல்லா பெருசாக நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல தின்னாக நீங்கள் வளர்க்கணும். அப்புறம் ஆயில் மேலே போட்டு வளர்த்திங்க அப்படின்னா நல்லா தின்னாக உங்களால் வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி வளர்த்துட்டு, இதுக்கு ஷேப்லாம் முக்கியம் இல்லைங்க, நல்லா எல்லாத்தையும் நல்லா வளர்த்து எடுத்துக்கணும். எக்ஸாக்டாக இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரணும்லாம் இல்லை, கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தால் தான் அது வந்து பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி நல்லா அடித்து அதை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பரோட்டா வந்து இப்போல்லாம் வந்து நிறைய வந்து டெக்னிக் யூஸ் பண்ணி பரோட்டா வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கத்தி வச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக் சொல்கிறாங்க. பட் வந்து என்ன தான் இருந்தாலும் நம்ம முன்னாடி பண்ண இந்த ட்ரெடிஷ்னல் வே தான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியான மெத்தட். நீங்கள் ஒவ்வொரு பரோட்டாவையும் வந்து கத்தியை வச்சு நீங்கள் லைன் கட் பண்ணி நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு பரோட்டா நீங்கள் அந்த மாதிரி பொறுமையாக பண்ணலாம். நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணும்போது அந்த மாதிரி உங்களால் பொறுமையாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தின்னாக கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வந்து லேயர்ஸ் வந்து நல்லா வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி அடிக்கிறதுனால நல்லா வந்து நம்மளோட மாவு வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து எல்லாத்தையும் ரைஸ் பண்ண வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் வச்சுட்டு, நம்ம எப்போவுமே ரோல் சுற்றிட்டு ரொம்ப உடனே வந்து வளர்க்காமல் கொஞ்ச நேரம் வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப தின்னாக வளர்க்க தேவையில்லை. ஓரளவுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக வளர்க்கக்கூடாது. பரோட்டா மட்டும் ஓரளவுக்கு திக்னஸாக நம்ம வளர்த்துக்க வேண்டியது தான். வளர்த்துட்டு இந்த மாதிரி வளர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 இதை நான் போட போகிறேன். ஆயில் விட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம வந்து பரோட்டாவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ போடும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நார்மலாக தெரியும். நம்ம வந்து எல்லா பரோட்டாவையும் போட்டுட்டு நல்லா அடித்தா மட்டுமே அந்த லேயர்ஸ் எல்லாம் மேலே எழும்பி வரும். இதில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு லைனாக தெரியுது பாருங்கள். நீங்கள் கையில் நல்லா அடிக்கும் போது தான் வந்து அது நல்லா வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு 4 பரோட்டாவையும் ஒன்றா சேர்த்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ நம்மளால் ஃபோர்ஸாக அடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் பரோட்டாவோட லேயர்ஸ் வந்து அழகாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக பரோட்டா வந்து வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பரோட்டா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட பரோட்டாவும் சால்னாவும் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து சால்னா வந்து கடையில் வைக்கும்போது இது கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் போடுவாங்க. என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹோட்டலில் வாங்கினீங்கன்னா மட்டனோட வேஸ்ட், அதாவது கொழுப்பு முள் இந்த மாதிரி எதையாவது ஒன்று போடுவாங்க. அப்படி போடுறதுனால அதில் ஒரு டேஸ்ட் வரும். மட்டன் இல்லைனா சிக்கன் அதில் உள்ள கொழுப்புகள் எதையாவது போட்டால் தான் இன்னும் ஒரு வாசனை வரும். இன்கேஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ளேனாக செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ப்ளேனாக செஞ்சு காட்டினேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.